இந்த மினி ஃபீச்சர் கேஸ் ஸ்டடி வீடியோவில் வந்து நம்ம இப்போ எந்த ஃபீச்சரை பற்றி பேச போகிறோம்னா ஆட்டோ ப்ளே அப்படின்ற ஃபீச்சர் வந்து யூடியூப்ல இருக்கு. அந்த ஃபீச்சர் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். முதல்ல வந்து இந்த ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஏன் பிக்சரில் வந்திருக்கு அப்படின்னா, யூடியூப் வந்து சிம்பிளாக ஒரு விஷயத்த தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஆட்டோ ப்ளே ஃபீச்சருக்கு பின்னாடி ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி திருப்பி ரீப்ளே வேற ஒரு செலெக்ஷனை பண்ணி திருப்பி ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக கண்டினியூஸாக வந்து உங்களால் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணுங்கிறது தான் இந்த ஆட்டோ ப்ளே. இந்த ஆட்டோ ப்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ முடிய போகுதுன்னா அந்த வீடியோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு தான் திருப்பி இன்னொரு ஒரு சாய்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ இதே இந்த ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் என்னபிள் ஆயிருக்கு அப்படின்னா, யூடியூபே என்ன பண்ணுன்னா உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு புஷ் பண்ணும். இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னா, ஆஸ் அ யூஸராக நம்ம இந்த ஃபீச்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 வீடியோ பார்க்கணும்னு நம்ம நினைக்கிற இடத்துல ஒரு வீடியோக்குமே நம்ம புதுசு புதுசாக டிசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருப்போம். புதுசு புதுசாக ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணலாம் திருப்பி நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸை கொடுத்து எதை பண்ணலாம்னு சொல்லி டிசிஷன் எடுக்க சொல்லிட்டே இருப்போம். அப்போ இந்த ஆட்டோ ப்ளே அப்படிங்கிறது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் கண்டினியூஷன் நோ டிசிஷன் பாயிண்ட். அது வந்து சஜஷன்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி இருக்குங்கிறனால நீங்க எந்த சாய்ஸும் எடுக்க தேவையில்ல. உங்களுக்கு கண்டினியூஸா வந்து இந்த கரண்ட் வீடியோ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சஜஷன் வர மாதிரி அல்காரிதம் வந்து யூடியூப் பிஹைண்ட் த சீன்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ உங்க கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஸா வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு கான்டென்ட் வந்து புஷ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஆட்டோ ப்ளே ஃபீச்சர் வந்து மெயினா இருக்கும். இதுலயுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த நெக்ஸ்ட் வீடியோ இன் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுவுமே என்னன்னா ஒரு இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க வந்து வேணும்னா 5 செகண்ட்ஸ்ல மாத்தலாம்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க டிசிஷன் எடுக்கிறது டைம் வந்து அந்த 5 செகண்ட்ஸ் கூட உங்க பிரெயின் வெயிட் பண்ணாது. எதுக்கு நம்ம தேவையில்லாம ஸ்விட்ச் பண்ணணும், கேன்சல் பண்ணி திருப்பி வேற வீடியோ போகணுமா, அதுக்கு பதிலாக நீங்க சஜஸ்டட் வீடியோ வந்து நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீச்சரை வந்து யூடியூப் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்போ எர்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரெயின் இஸ் பிரைம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இங்க இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சரிங்களா? அதை வந்து அப் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி யூடியூப் முன்னாடியே வந்து காட்டிடுறான். அதாவது நீங்க வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து வரப்போகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டா நீங்க வந்து அந்த டிசிஷனை வந்து திருப்பியும் எடுத்து திருப்பி யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அடுத்தது இதுதான் தெரியும் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த விஷயத்த வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அதுல ஸ்பெண்ட் ஆகிற டைமும் நீங்க கால்குலேட் பண்ண மாட்டீங்க. அதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து ஓவர் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ இந்த ஆட்டோ ப்ளே நெக்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல வந்து ஆன் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு டைம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே நீங்க ஆஃப் பண்ண வரைக்கும் அதுவே ஆஃப் ஆகாது. ஏன்னா அது வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி சீம்லெஸ்ஸா உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் வந்து இன்டென்ட். ஸோ அப்போ யூடியூப் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு யூசரோட வாட்ச் ஹவரை எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன் யூசேஜ் டைமையும் வாட்ச் ஹவரையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன டிஸ்கவர் பண்றாங்கன்னா, யூசர்ஸ் வந்து ஒரு வீடியோவா என்ன வீடியோ பாக்குறதுன்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணதுக்கு நம்ம வந்து 2 ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஒன்று சஜஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லி அப் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சரும், இந்த சஜஸ்டட் வீடியோவுக்கு வந்து யூசர் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து சீம்லெஸ்ஸா அங்கே போறதுக்கு ஆட்டோ ப்ளே அப்படின்ற ஒரு ஃபீச்சரையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபீச்சரா கொண்டு வந்தோம்னா வீடியோ பார்க்குறவங்களோட வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்போட டைம் யூசேஜும் வந்து அவங்க நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். இது வந்து யூசருக்கு வந்து கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரெண்டுத்துக்குமே வின் சுச்சுவேஷனாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு பேட்டர்னை வந்து கூகுள் வந்து ஒரு ஃபீச்சராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து நம்மளை அடாப்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ண எல்லாமே வந்து டிசிஷன் ரிமூவ் பண்ணால் ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும் அப்படின்ற இந்த இந்த மீனிங்குள்ள தான் வரும். ஏன்னா நீங்கள் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனை யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணுறாங்க. லைக் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறது. அது வந்து யூடியூப்லன்னு இல்லை, நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எபிசோட் ஒரு சீரிஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஆட்டோ ப்ளே டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும். அடுத்தடுத்த எபிசோட் நீங்கள் முடிக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு காமன் பேட்டர்ன் வந்து ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னா, யூசரோட டிசிஷன்ஸ்லாம் கம்மி பண்ண ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணி கண்டினியூஸா அவங்கள வந்து வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ண வச்சு ஆப் யூசேஜ் இன்க்ரீஸ் பண்ண வச்சு உங்களை வந்து
அந்த ரிட்டன்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து லெஸ் ஹெவியாக ஃபீல் ஆகும் உங்கள் பிரெயினுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்னும் அதை வந்து ஈஸி டு அடாப்டாக எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சின்ன சஜஷன் ஃபீச்சருக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த யூடியூப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கூகுள் டீம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இதை வந்து ஃபீச்சராக கொண்டு வந்திருக்காங்க. சேம் இதே பிஹேவியரை வந்து நம்ம மற்ற ஆப்ஸ்லையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் தான். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஆப்போட ஃபீச்சர் பற்றி பேசணும்னா நீங்கள் வந்து கீழே கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து அது ஒரு தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன்.